இவருக்கு வணக்கம். வலது கை குடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் எதுக்காகன்னா, அது குடுக்கறது ரகசியமா இருக்கணும்னு. அப்படிப்பட்ட ஒரு இப்ப இந்த காலத்துல அது மாரிலாம் யாரும் செய்றதில்ல. ரூ. 1 செலவு பண்ணா கூட 100 பப்ளிசிட்டி நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். வலது கை குடுக்கறது இடது கைக்கு தெரியாத செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர பத்தி தான் இந்த டைம்ல பதிவு பண்ணணும்னு ஆசை. மதிப்புக்குரிய பூவரகமூர்த்தி அரசு அதிகாரியா இருக்காரு, கல்வித்துறையில. பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது தோல்பாவை கூத்து. பாரம்பரிய கலைகள்ல ஒண்ணு தோல்பாவை கூத்து. அதுன்னா சினிமாவுக்கு முன்னோடி. அத வந்து அந்த அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30 பேர் ஒண்ணா வசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை. நம்ம கூட பிரயாணம் பண்றாங்க. அவங்க கேட்டாங்க, "ஐயா இது மாரி ஒரு வீடு கட்டுற ஏதோ உங்களால முடிஞ்சது செஞ்சு குடுங்க" அப்படின்னாங்க. தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அவரு அங்க சிமெண்ட் மூட்டை, கம்பி அது மாரிலாம் வாங்கி கட்டிட்டார். கடைசியா, "ஐயா எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்காக எனக்கு வயரு, இந்த பல்பு, சுவிட்ச் இதெல்லாம் வேணுங்கய்யா. அதுக்கு ஒரு ரூ. 20,000 கிட்ட ஆகும். எனக்கு அது பண்ணி குடுத்தீங்களான்னா, அந்த லிஸ்ட் மட்டும் அனுப்புறேன். பொருள் வாங்கி குடுங்கன்னேன்." நானும் ஒரு சில என்னோட பிஸி ஷெட்யூல்ல ஓடிட்டே இருந்தேன். கடைசியா ஐயோ! நெருக்கடியில அவர் கேட்டார். அப்போ ஐயா கிட்ட பூவரகமூர்த்தி ஐயா கிட்ட நான் இத கேட்டேன். ஐயா எப்பயுமே நெறைய செய்வாங்க. முன்னாடி நெறைய செஞ்சிருந்தாங்க. அப்ப அதே போல கேட்கும்போது, நான் பார்த்து சொல்றேன்னு சொன்னாரு. கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் ஐயா கிட்ட இன்னொரு நாள் பதிவு பண்ணேன். ஐயா இது மாரி தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்காங்கன்னா, அவர் கேட்டு பார்த்துட்டு முடியாதனால, அவரு டக்குன்னு ஒரு எவ்வளோ ஆகும்னாரு. இது மாரி 16, 17,000 ஆகுதுங்கய்யா ஹோல்சேல்ன்னு. டக்குன்னு அந்த அமௌண்ட்ட போட்டு சைலண்ட் ஆயிட்டாருங்க. அத பத்தி ஒரு வார்த்தை, அ எதனா பதிவு பண்ணணும் இதில போட்டு அவர் பாட்டுக்கு கம்முனு அவர் வேலைக்கு பார்த்துட்டு போறாரு. அதே மாரி இன்னொரு டைம்ல நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள்ல ஒண்ணான மல்லர் கம்பத்துல அவரு முருகன் சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்குறாரு, ஐயா இது மாரி ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பேசிக்கா ஒரு 15,000 கிட்ட செலவாகும். அதுக்கு எதனா சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நானும் சுத்தி பார்க்குறேன். ஐயா எனக்கு தொடர்ச்சியா பூவரகமூர்த்தி ஐயா எனக்கு இந்த மாரி நல்ல விஷயங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சப்போர்ட் பண்ணாரு. அப்ப ஐயாக்கு சொல்றேன். நான் யாரன்னா ட்ரை பண்றேன் கேட்டு சொல்றேன்னாரு. அதுவும் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு விட்டுட்டார். அப்புறம் நான் கேட்டேன் கடைசி நேரத்துல 1 நாள் 2 நாள் இருக்கும்போது ஐயா இது மாரி கிடைக்கல கேட்டுட்டே இருக்காங்கன்னு. உடனே என்ன பண்றாரு திருப்பியும் ஒரு ரூ. 15,000 போடுறாரு. போட்டுட்டு சைலண்டா இருக்காரு. அந்த பையன் நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் வின் பண்றான் தமிழ்நாட்டுக்காக. இப்போ இந்த கிரெடிட் எல்லாம் கூட ஒருத்தர் கிடைச்சா அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி ரொம்ப பெருமை அடைவாங்க. அது கூட இல்லைங்க. ரொம்ப சைலண்டா அதை பத்தி ஐயா இறைவனோட அருள் அது அப்படியே நடக்குது. நம்ம கையில இருந்து கொடுத்தோம்னு சொல்லி சைலண்டா கடந்து போறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள், இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால தான் அந்த மழை பெய்யுது. அதான் சொல்லுவாங்க. ஒரு ஆள் நல்லவங்க இருந்தா கூட மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நிறைய மனிதர்கள் கடந்து பார்க்குறோம். அப்படிப்பட்ட நல்ல மனிதரை இந்த தருணத்துல ரொம்ப நன்றி சொல்றேன். நீங்களும் வாழ்த்தலாமே. பூவரகமூர்த்தி ஐயாவுக்கு நன்றி, வணக்கம்.